நேற்று ஃபினாலே எப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. மகாலிங்கம்னு ஒருத்தர் பாட்டெல்லாம் பாடுவார் இல்லையா, அவர் வந்து அவரோட பேண்டோடு சேர்ந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிருக்காரு. போயிட்டு பாட்டெலாம் பாடினாரு. அப்போ வந்து முத்துவை பாட்டு பாட வச்சார். நாங்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம், என்னடா பாடுறாரு அப்படின்னு. சௌந்தர்யாவும் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்தாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் கூட நான் பார்த்தேன். இவர் நல்ல அவரால் முடிஞ்சது வாய்ஸ் வந்து இருந்தால் தானே பாட முடியும். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ட்ரை பண்ணி அழகாக பாடினார். அதுக்கப்புறமா 5 பேரும் சேர்ந்து பயங்கரமாக குத்து டான்ஸ் ஆடினாங்க. பயங்கர குத்துனா அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க 5 பேருமே. அதுக்கப்புறமா விஜய் விஷால் வந்துட்டு ட்ரம்ஸ் வாசிச்சார். ரொம்ப அழகாக வாசிச்சார், சூப்பராக வாசிச்சார். அவருக்கு ட்ரம்ஸ் வாசிக்க தெரியுங்கிறது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. ஸோ அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து பேசும்போது சொல்கிறாரு, இன்றைக்கி நான் ஒரு 2 விஷயம் பார்த்துக்கிட்டேன். பவித்ராவால் எதை பற்றியுமே படாமல் நல்லா ஆட முடியும் அப்படின்னு சொன்னோடனே பவித்ரா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ பிக் பாஸ், தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. 2வது விஷயம் அப்படின்னு சொன்னோடனே விஷாலால் இவ்வளோ நல்லா ட்ரம்ஸ் வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன், சரி அது 2 விஷால் உண்மையிலே சூப்பராக ட்ரம்ஸ் வாசித்தாங்க, அதை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதான். அப்போ முத்துக்குமரனும் பாடியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, அது கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அது ஏன் பண்ணல அப்படிங்கிறதே தெரியல. ஒருவேளை எல்லாரும் பாடினனால எல்லாரும் பாடியிருப்பாங்க, நமக்கு அது எடிட்ஸில் போயிடுச்சா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய விஷயம் காமிக்கலை, எடிட்ஸில் போயிடுச்சா என்னங்கிறது நமக்கு தெரியல. முத்துவையும் பாராட்டியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் அதுக்கப்புறமா கடைசி வந்து ஐ எம் வெரி 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 ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு நல்ல உங்களோட உழைப்பு துவழாமல் தொடர்ந்து உழைத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியில் எவ்வளவோ மக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து என்னை முகம் தெரியாத இந்த குரலோட அங்கீகாரத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த கேப்டன்சி டாஸ்கில் அவர் வந்து ப்ளீஸ் பிக் பாஸ்ன்னு கேட்டிருப்பாரு. நிறைய இடத்துல பிக் பாஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருப்பாரு. அதுக்கும் ரிப்ளை பண்ணி பேசியிருந்தார். ஸோ நேற்றுக்கு தான் கொஞ்சம் ஒரு முத்துக்குமரனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிடச்சிருந்துருக்கலாமோ, ஒரு ரொம்ப டிசர்வ் பண்ண ஒரு பையனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் முழுசாக கிடைக்கலையோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஆதங்கம். உங்களுடைய கமெண்ட்ஸ்